வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ஒர்க்கர்ஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னா, காசா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவு பல நாடுகள்கிட்ட சொல்லி, பல அமைப்புகளிடம் சொல்லி, அதை வாங்கி மற்ற நபர்களுக்கு விநியோகம் செய்வது அப்படிங்கிறத செஞ்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி திடீர்னு பார்த்தா இந்த வேர்ல்டு கிச்சன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நபர் இறந்துருக்காரு. யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேறு யாருமே கிடையாது, இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக வேர்ல்டு கிச்சன் ஒர்க்கர்ஸினுடைய ஒரு நபர் கொல்லப்பட்டிருப்பது உலகெங்கிலும் பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு எதிர்ப்பு கண்டிப்பாக என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அவங்களே நெத்தன்யாகு அவர்கள் வார் கிரைம் தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லும்போது, பல நாடுகள் ஐசிசி எங்களுக்கு வேணாம்னு சொன்ன அப்படி ஒரு வரலாறு இருக்கக்கூடிய இஸ்ரேலை எதிர்த்து எந்த நாடுகள் என்ன பேச முடியும்? இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்டேட் எல்லாமே இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். என்னப்பா, ஃபெஞ்சால் புயல் சென்னையை கடந்துருச்சு, அடுத்த 3 தினங்களுக்கு கோயம்புத்தூரில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த நவம்பர் முடிந்து விட்டது, அடுத்ததாக டிசம்பர். ஐயா, இந்த டிசம்பர் மட்டும் எப்படியாவது ஓட்டி விட்டுருங்கப்பா. தமிழ்நாட்டுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே மழை, அதன் பிறகு வெள்ளம், வெள்ளக்காடாக மாறுறது, அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், புயல் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக 2025க்குள்ளே நம்ம காலெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வோம். ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துட்டோம். 2026 வேறு எலெக்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி நிறைய முக்கியமான நபர்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷனில் போட்டி போட போகிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய ஒரு ஆண்டாக அடுத்த ஒரு ஆண்டு இருக்க போகுது. 2025 தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது, ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்க போகுது, நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட போகின்றன, அரசியல் சலசலப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்க போகுது. எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாராகி கொள்ளுங்கள். சரிப்பா, வேர்ல்டு சென்ட்ரல் கிச்சன் ஒர்க்கர் ஒரு ஆள் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னோம்ல, அதற்கு இஸ்ரேல் ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா, அவருங்க யாருமே கிடையாது. அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தாக்குதல் நடந்துச்சுல, அந்த தாக்குதலுக்கு துணை போன ஒருத்தர் தான் நாங்கள் கொன்னோம். அதுக்கு இப்படி உலக அமைப்புகள் கண்டனம் தெரிவிப்பதை எக்காரணம் கொண்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சரியான நபரை தான் கொன்னோம், நீங்கள் தான் தப்பான நபரை வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய உப அமைப்புகளுக்கு எல்லாமே இஸ்ரேல் கடும் கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நைஜீரியா தான். நைஜீரியாவில் ஒரு போட்டு கவிழ்ந்ததன் காரணமாக 100க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியானது. அதில் 25க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள், அவங்களுடைய டெட் பாடிஸ் கிடச்சிருச்சு அப்படின்னும், 100க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை, அவங்கள நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ 27 நபர்களுடைய டெட் பாடிஸ், அப்போ 100 நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வாழ்க்கையில் ஒரு நாட்டை விட்டு அவங்களுடைய வீடுகளெல்லாம் விட்டு வேறொரு நாட்டுக்கு பிழைக்க வரும்போது அந்த ஒரு போட்டு கீழே விழுந்து தண்ணிக்குள்ளே அப்படியே அடிச்சுட்டு போய் சொல்லவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இந்த வாழ்க்கையும் நம்ம சமகாலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேராக வடகொரியாவுக்கு நேற்று போனார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதன் காரணமாக மறுபடியும் செக்யூரிட்டி அந்த டீல் இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்யா மற்றும் வடகொரியா, அதில் அடுத்த கட்டத்தை நாங்கள் எட்டிவிட்டோம், நாங்கள் இன்னும் எங்களுடைய டையை பூஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடகொரியா ரஷ்யா ஒரு கேமை விளையாட போகிறாங்க. இந்த கேமுக்குள்ளே நிறைய நாடுகள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய நாடுகள் சிக்கி சின்ன பின்னமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ வடகொரியா ரஷ்யா ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 நாடுகளுக்கு அது பிடிக்காதே, தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. இந்த 3 நாடுகள் எகெயின் வடகொரியாவுக்கு எதிராக நாங்களும் ராணுவ ட்ரில் செய்ய போகிறோம், நேவி ட்ரில் செய்ய போகிறோம், ஏர்ஃபோர்ஸ் ட்ரில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ட்ரில் அறிவிப்பாங்க. இது எல்லாமே வடகொரியாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். வடகொரியா நிறைய மிசைல்ஸை கடலுக்குள்ளே போட்டு தூக்கி விளையாட போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஜோர்ஜியாவில் 1000க்கும் அதிகமான மனிதர்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை நடத்துகிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரணும், ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே சேரணும் அப்படிங்கிறது தான். பட் இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜோர்ஜியாவினுடைய அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2028 வரை நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்கிற மாதிரியான அந்த முடிவில் நாம் இல்லை, 2028க்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு கடும் கோபம். அது எப்படி நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்தில் உடனடியாக உள்ளே வந்துடணும், அதுக்கான ரிக்வஸ்ட்டை கொடுங்க, சீக்கிரமாக நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே போயிடலாம், 2028 வரை வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம். ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், பட் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நாங்கள் நேட்டோவில் இணைய வேண்டும். அதே மாதிரி இப்போது ரஷ்யா கொஞ்சம் இடங்களை பிடித்தெடுத்து விட்டார்கள் அல்லவா, அந்த நிலப்பகுதி எல்லாமே நேட்டோவினுடைய நிலப்பகுதியாக அறிவிக்க வேண்டும், இன்க்ளூடிங் கிரீமியா அப்படின்னு சொல்லியிருக்கார். இது நடந்துச்சுன்னா நாங்கள் இந்த போரை நிப்பாட்டிடுறோம், இது நடக்கலைன்னா இந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கார்.
இந்த போர் எப்படி நடத்துறதுக்கு உங்களுக்கு தான் நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கும் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. ஏகப்பட்ட ஆயுதங்கள் எங்களுக்கு தேவைப்படுது, எங்ககிட்ட நிறைய ராணுவ வீரர்கள் பிரிகேட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, ஆனால் அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு கையில் கொடுத்து வர்றதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம் இல்லாததுனால தான் போர் வீரர்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோன்றல் வருகிறது. ஆயுதங்கள் கிடைத்தால் போர் இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 20க்கும் அதிகமான உக்ரைனுடைய அந்த கவுண்டர் ஒஃபென்சிவை அட்டாக் பண்ணி முறியடித்திருக்கிறார்கள் ரஷ்யா என்கிற செய்தியை ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கிறது. ரஷ்யா மற்றும் ஈரான், இப்போ ரஷ்யா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை வச்சு மிகப்பெரிய அளவில் சிரியாவில் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. சிரியாவில் ஒரு சில குரூப் என்ன செய்கிறாங்க, சிரியாவினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து இப்போ பெரிய அளவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆதரவாக சிரியாவினுடைய அரசாங்கம் ஆசாட் அவர்களுக்கு ஆதரவாக தான் ரஷ்யாவினுடைய படை களமிறங்கி இருக்கிறது. கொக்கைன், இன்னைக்கு பல நாடுகளும் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருப்பதற்கான காரணம் போதை பழக்கம் தான். அதுலேயும் கொக்கைன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்போவுமே நம்ம டிவியில் இல்லாட்டி படங்கள்லாம் அதிகமாக காண்பிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கொக்கைன் அப்படிங்கிறத கடத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 மில்லியன் யூரோ அளவுக்கான அந்த கொக்கைனை கடத்துவதற்காக, அதுவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு ஃப்ரூட் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கடத்த ஆரம்பித்ததை பிடித்த காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 74 வருடங்களுக்கு அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊரில் இதே மாதிரி கடத்தல்காரர்கள் பிடிபட்டால் அவங்களுக்கு ஈஸியாக ஜாமீன்லாம் கிடைச்சிருது. இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்க செய்தது கடத்தல் தான், அதுவும் இந்த போதைப் பொருளை கடத்தியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 50 வருஷமாவது ஜெயிலில் போட்டால் நல்லா இருக்கும். தாய்லாந்தில் ஏற்பட்ட ஃப்ளட்டு காரணமாக 9 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும் பல நபர்களை காணவில்லை என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதுவரையிலும் பதிவு செய்யாத மிக குறைந்த வெப்பநிலையை பதிவு செய்திருக்கிறார்கள். 7 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றத்திற்கும் காலநிலை மாற்றம் தான் காரணம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணக்கு. நார்த்தன் இஸ்ரேல் பக்கமாக இப்போ பல விதமான சட்டத்திட்டங்களும் தளர்த்தப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் ஈஸியாக ஏறிக்கொள்ளுங்கள், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ தான் நார்த்தன் இஸ்ரேல் மற்றும் சதர்ன் லெபனான் பக்கமாக இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே முடிவடைந்தது. 2 பேருமே சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டார்கள். எனவே பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நீங்கள் குடியேறலாம் அப்படிங்கிற தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் நார்த்தன் இஸ்ரேலேருந்து போன மக்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கோஸ்ட் கார்ட் பேட்ரோல் அப்படிங்கிறத இப்போ சீனா தென்சீன கடலில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவுக்கும் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய தென்சீன கடலினுடைய பதட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான், ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் 2 பேருமே சிரியாவினுடைய ஆசாட் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. தைவானுடைய பிரசிடென்ட் 2 நாள் விசிட்டுக்காக ஹவாய் வந்திருக்கிறார். ஸோ தைவான் அமெரிக்காவினுடைய உறவில் அடுத்த மைல்ஸ்டோன் இந்த ஒரு மீட்டிங் வழியாக கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மறுபடியும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவர் இந்த இஸ்ரேல் காசா போரில் கொல்லப்பட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து 191 ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க இதுவரையிலும் இஸ்ரேல் படை வீரர்களால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது அந்த பிரஸ் இல்லாட்டி ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லும்ல, அதற்கே ஒரு பெரிய எச்சரிக்கையாக மாறி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் தென்சீன கடலில் சீனா கூட ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதுனால நேராக பிலிப்பைன்ஸ் ஒரு ரேடாருக்கான உதவியை ஜப்பான்கிட்ட போய் கேட்குறாங்க. ஜப்பானும் அந்த ரேடாரை வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு விற்பனை செய்கிறேன் அப்படிங்கிற சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நாட் ஒன்லி பிலிப்பைன்ஸ், அடுத்ததாக இந்தோனேஷியா, மங்கோலியா, ஜிபூட்டி போன்ற நாடுகளுக்கும் நாங்கள் ரேடார் இல்லாட்டி இதே மாதிரியான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தாரோம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் அரசாங்கம் உறுதிமொழியை கொடுத்திருக்கிறது. 100 பில்லியன் யூரோக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்கோல்ஸ் அவர்கள் ஜெர்மனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஆல்ரெடி ஜெர்மனியில் பிப்ரவரி மாதம் அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சிரியாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்னும் சிரியா கூட ஈரான் எப்போதுமே துணை இருக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்வதற்காக இந்த ஒரு பயணம் முக்கியமான பயணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.